பாரத நிதியமைச்சர் அவர்கள் இது தவறாக பேசியிருப்பது, ஒரு ஜாதி எப்படி என்ற ஒரு புரியாமல் கொண்டிருப்பது அனைவரையும் வருந்தத்தக்க செய்தியாக தெரிகிறது. இதை தொடர்ந்து போனால் அம்மையார் அவர்கள் இதை திரும்பப் பெறாவிட்டால் தமிழகம் முழுவதும் போராட்டம் தொடரும் என்று சொல்கிறேன். முத்தமிழ் கழகம் மாநில தலைவர் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இதை போராட்டம் செய்வோம். எங்கள் ஜாதியின் பெயரிலே விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்று பஞ்சகமாக தீட்டி 18 ஜாதியை விஸ்வகர்மா என்று இணைப்பது, இது நாங்கள் ஏற்க மாட்டோம். இதை அவர்களை கண்டிக்கிறோம். அதுக்காக தான் இப்போ முதல் கட்டமாக சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் கண்மையில் திருநெல்வேலி நடந்திருக்கு, காரைக்குடி நடந்திருக்கு, கோவை நடந்திருக்கு. எல்லா மாவட்டத்திலும் போராட்டம் நடந்து